உத்தியோகபூர்வ அறிக்கைகளை சபையில் உடன் சமர்ப்பியுங்கள். எதிர்க்கட்சி பிரதம கொறடா வலியுறுத்து அதனை அடுத்து தர்க்கம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காரணம். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வின் பொழுது ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றிய எதிர்க்கட்சியினுடைய பிரதம கொறடாவான கயந்த கருணாதிலக்க, நாங்கள் முன்வைத்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் சபாநாயகர் இரண்டாவது தடவையாகவும் சபைக்கு அறிவித்திருக்கிறீர்கள். சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை முதன்முறையாக நிராகரிக்கப்பட்டதோடு இரண்டாவது தடவையாகவும் சபாநாயகர் அதனை சபைக்கு அறிவித்திருக்கிறார். நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரிப்பதற்கான அடிப்படையாக அமைந்த இரண்டு அறிக்கைகளையும் சபைக்கு சமர்ப்பிக்குமாறு கோருகிறோம். ஜகத் விக்ரமரத்னவுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையை நாங்கள் கோரவில்லை. சட்டமாதிபர் திணைக்களம் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சபாநாயகருக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற உத்தியோகபூர்வ அறிக்கைகளையே நாங்கள் கோருகிறோம். பொருள் கோடல் கட்டளை சட்டத்தின் கீழ் 2ஆம் பிரிவை அன்று சுட்டிக்காட்டினேன் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் பொழுது சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்ற நிலையற் கட்டளையை குறிப்பிட்டு அதன் பிரகாரம் செயற்படுங்கள் என்று தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார். இதன்போது எழுந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க, நிலையற்கட்டளையின் 76ஆம் பிரகாரம் சபாநாயகரினால் விடுவிக்கப்படும் அறிவிப்பை சவாலுக்குட்படுத்த முடியாது. சட்டமாதிபர் திணைக்களம் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சமர்ப்பித்த அறிக்கையை கோருகிறார்கள். ஆகவே அறிக்கையை சமர்ப்பிக்க முடியுமா முடியாதா என்பதை அறிவியுங்கள். இந்த பிரச்சனையை தொடர்ந்து பேச முடியாது என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற அஜித் பி பெரேரா, நிலையற்கட்டளை 76ல் ஒன்றின் பிரிவு பாராளுமன்ற உறுப்பினர்களை போன்று சபாநாயகருக்கும் பொருந்தும். கடந்த 10ஆம் தேதி சபைக்கு அறிவிப்பு விடுத்து குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை புறக்கணிப்பதாக குறிப்பிட்டார். அந்த செயற்பாடு சிறுபிள்ளைத்தனமானது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாகிறது. இதன் பொழுது ஒழுங்கு பிரச்சனை முன்வைத்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க, நீங்கள் சபாநாயகர் முதலாவதாக விடுத்த அறிவிப்பை இரண்டாவது தடவையாகவும் விளக்கமாக எடுத்துரைத்திருக்கிறீர்கள். ஆகவே இது முதலாவது அறிவிப்புக்கு முரணானது அல்ல. சபாநாயகருக்கு வழங்கப்படும் அறிக்கைகள் அனைத்தும் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற கடப்பாடு கிடையாது. சபாநாயகரின் அமைதி மற்றும் ஜனநாயகத்தை எதிர்க்கட்சியினர் பலவீனப்படுத்தும் வகையில் செயற்படுகிறீர்கள். எதிர்க்கட்சியினரின் இந்த முறையற்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் பொழுது சபாநாயகர் இந்த 2 அறிக்கைகளையும் சபைக்கு சமர்ப்பிக்கிறேன் என்பதாக தெரிவித்திருக்கிறார் என்பதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக